தினமொரு வசனம். மார்க்கு 5வது அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். விளக்கம். தேவன் நமக்கு நன்மை செய்யும் போதெல்லாம் நாம் அவருக்காக இன்னும் எந்த அளவிற்கு மாற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையே அதிகமாக சிந்திக்க வேண்டும். யோனாவை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் மீட்டு காத்த தேவன் மறுபடியும் அவனிடம் முதலாவது பேசி கொடுத்த கட்டளை, நீ நினிவேக்கு போய் அதற்கு எதிராக பிரசங்கி என்பதே. இங்கே யோனாவிற்கு தேவன் சொல்லாமல் சொன்னது என்ன? யோனாவே, உனக்கு எதிராக வந்த ஆபத்துக்கள், மோசங்கள் யாவற்றிலிருந்தும் உன்னை அதிசயகரமாக மீட்டிருக்கின்றேன். எதற்காக? மறுபடியும் நீ என் சித்தத்தின் பாதைக்கு வர வேண்டும். என் நோக்கத்தை நீ நிறைவேற்றும் கருவியாக செயல்பட வேண்டும். நான் சொல்லியும் செய்யாமல் போனதை இனி அவசரமாக செய்ய வேண்டும். என் சமூகத்தை விட்டு விலகி ஓடிய உன்னை மீண்டும் என்னிடம் கொண்டு வந்திருக்கின்றேன். அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய கடின மனநிலையை மாற்றிக்கொள். என்னுடைய வார்த்தையை விட உன்னுடைய நியாயத்தை உயர்த்தி பிடிக்காதே. மறுபடியும் என் நோக்கத்தின் பாதையில் வந்து என் சித்தத்தை செய். இதுவே தேவன் அவனுக்கு கொடுத்த செய்தி. ஆம், நாம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு எவ்வளவு நன்றி சொல்கின்றோம் என்பதை விட, எவ்வளவு காணிக்கை கொடுக்கின்றோம் என்பதை விட, எவ்வளவு சாட்சி கூறுகின்றோம் என்பதை விட, அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு அதனை செய்து நிறைவேற்ற முன் வருவதையே அவர் மிக முக்கியமாக எண்ணுகின்றார். ஏனென்றால் சாட்சி கூறுவதை விட அவருக்கு சாட்சிகளாக வாழ்ந்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதே அவரை அதிகமாக கனப்படுத்துகின்றது. ஆம், கர்த்தருக்காக என்ன செய்யலாம், அவருக்காக என்ன கொடுக்கலாம் என்று யோசிப்பது நல்லதே. ஆயினும் அவர் நம்மிடம் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கின்றார், நம் வழியாக எதை நிறைவேற்ற விரும்புகின்றார், எதனை அவர் நாம் செய்யும்படி நினைப்பூட்டுகின்றார் என்று சிந்தித்து செயல்படுவதே மிகவும் அவசியமானதாயிருக்கின்றது. யோனாவிடம் தேவன் புதிதாக எதையும் பேசவில்லை. அவன் செய்ய விரும்பாமல் போன அந்த பழைய விஷயத்தையே மறுபடியும் பேசினார். ஆனால் அந்த குரலை இப்போது யோனா அலட்சியப்படுத்த விரும்பவில்லை. கடந்த காலத்தில் தான் செய்யாமல் போனதை செய்து நிறைவேற்றி தேவ கிருபையையும் தேவ உறவையும் தக்க வைத்துக் கொள்ள அவன் புறப்பட்டு சென்றான். நாமும் செய்ய தவறினவைகளை செய்து முடித்து தேவ நோக்கம் நிறைவேற்ற உடனேயே புறப்படுவோம். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு போதித்ததை கேட்டு அதன்படி நடக்க கிருபை பாராட்டும். ஆமென்.